நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வரும் வாரத்தில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை தொடங்க உள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இபிஎஸ் டெல்லியில் இருந்து வந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அடுத்த 4 நாட்களில் அனைத்தும் முடிவாகிவிடும்னு சொல்லியிருந்தார், எல்லாம் இறுதி செய்யப்படும் அப்படின்னு. இந்த நிலையில் வரும் வாரத்தில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதாக கூறப்படுகிறது. என்றைக்கு வெளியாக இருக்கிறது? நாளை தொடங்க உள்ள பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படும்? முழு விவரம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது அதிமுகவில் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் நாளைய தினம் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப வகையில்தான் நாளைய தினம் பியூஷ் கோயலும் சென்னைக்கு வர இருக்கிறார். எனவே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்த பிறகு அடுத்த வாரத்தில் வேட்பாளர்களின் பட்டியலை அதிமுக வெளியிட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்ட அந்த நாளிலிருந்தே அந்த பிரச்சாரத்தையும் இபி மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே வரக்கூடிய தேர்தலில் எப்படியாவது திமுகவை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுக தீவிரமான அந்த தேர்தல் பணிகளை எல்லாம் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில இருக்கிறார்கள். அதே போல ஒருபுறம் திமுக ஒவ்வொரு கட்சிகளுடனும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி எத்தனை தொகுதிகள் என்பதை ஒவ்வொரு கட்சிகளாக இறுதி செய்து வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அதிமுகவில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இன்னும் எத்தனை தொகுதிகள் என்ற விவரம் இப்போது வரை வெளியாகவில்லை. எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது தற்போது வரை தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் ஒரே தொகுதியை 2 கட்சிகள் கேட்பது. அதே போல டிடிவியை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக தயாராக இருக்கக்கூடிய நிலையில அவர் இரட்டை இலக்கத்தில், அதாவது 11 தொகுதிகளை அவர் கேட்பதாக தகவல்கள் வருகிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைய தினம் அன்புமணி அவர்களும் டிடிவி அவர்களும் டெல்லிக்கு புறப்பட்டு இருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் அமித்ஷா அவர்களோடு அவரை சந்தித்து சில விஷயங்களை, அந்த சின்ன சின்ன சிக்கல்கள், பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளில் இவர்கள் நிற்க விரும்புவது, அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஒரே தொகுதியை 2 கட்சிகள் கேட்பது, இது போன்ற சிறிய சிக்கல்களை எல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய வகையில இன்றைய தினம் அந்த சந்திப்பும் நடைபெற இருக்கு. எனவே ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினம் பியூஷ் கோயலும் தமிழகத்திற்கு, சென்னைக்கு வர இருக்கிறார். எனவே நாளைய தினம் இபிஎஸ்ஐ சந்தித்து அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு சுமூக முடிவு நாளை அல்லது நாளை மறுநாளோ அல்லது திங்கட்கிழமைக்குள்ளவோ எட்டப்பட்டு அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் என்னென்ன தொகுதிகள், என்ன சின்னத்தில் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பும் அடுத்தடுத்து வெளியாக இருக்கு. எனவே அதற்கு பிறகாக அடுத்த வாரத்தில் புதன்கிழமைக்குள் முதல் கட்ட அந்த வேட்பாளர்கள் பட்டியல், அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியினரினுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர்களின் பட்டியலுமே ஒரே கட்டமாக வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகாக பிரச்சாரத்தையும் முன்னெடுக்க இருக்கிறார். எனவே அதற்கேற்ற வகையில் தான் தீவிரமான அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.